ஆன்லைன் எப்படி சொல்லணும்னா, சார் எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. ஒரு ஹைப் கொடுத்து ஒரு பில்டப் கொடுத்து உள்ள போகும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தை அவ்வளோ ஷோல்டர்ல தூக்குதுன்றது தான் இங்கே கேள்வி. டுடே அண்ட் தென் டிராகனில் பார்த்த அதே பிரதீப் தான். அதுக்கான மூஞ்செல்லாம் மாற்றிட்டு வர முடியும் கேட்பீங்க. மூஞ்செல்லாம் மாற்ற சொல்ல, பட் அந்த முகபாவத்தை மாற்றலாம், பாடி லாங்குவேஜை மாற்றலாம், மேனரிசம் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு தலைவரையோ தனுஷியோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதை தவிர்க்கலாம். இதில் கம்ப்ளீட்டாக அது வந்து அப்பட்டமாக தெரியுது. ஃபோனை தூக்கி பிடிச்சி இப்படி பிடிக்கிறது, இப்படி சுன்றது, இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சு. அதுலேயும் குறிப்பிட்ட செகண்ட் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு மாசாக ஒரு இன்டர்வல் பிளாக்லாம் வச்சு சூப்பர்ப்பா ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அங்கங்கே நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க, நம்மளால் படத்தை வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ செகண்ட் ஆஃப் பூரா அது பாட்டுக்கு போகுது. நீ பாட்டுக்கு போ, நான் பாட்டுக்கு வரேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார்ல, அண்ணன் மாதிரி அது பாட்டுக்கு போகுது. ரெண்டாவது மம்தா பாஜு. ஆக்சுவலி அவங்க வந்து பிரேமலூவில் பண்ண அதே அந்த ஒரு விதமான பர்ஃபார்மன்ஸ் தான் இதுலையும். நிறைய இடங்கள்ல அந்த ஹீரோயின் அந்த ஒரு இது இருக்கும்ல. ஆக்சுவலாக இதில் பிரதீப்போட லாஸ்ட்டாக ஒரு ஹீரோயின் சேருவாங்க, ஒரு கேரக்டர். அது கூட கொஞ்சம் ஹீரோயின் பார்க்குற அந்த லுக்கில் அந்த ஆக்டிங்லாம் அது இருந்தது. பட் இதில் ரொம்ப பெருசாக இவங்களுக்கு அந்த ரோலே இல்லை. இல்லை இவர் ஹீரோ சோகமாக இருக்கிற இடத்துல இவர் மாஸ் மூமெண்ட்ஸாக மாற்றினதாகவும் அவர் சொன்னார் மேடையிலேயே. அன்றைக்கி மேடையிலையும் பேட்டியில ஏதோ சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட சாராம்சையும் அந்த ஒரிஜினலாக அவர் பண்ண வச்சிருந்த ஐடியாவையும் கொண்டுட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். படத்தோட மிகப்பெரிய தலைவலி இசை. என்ன கேட்குறேன்னா, அந்த படத்துக்கு நான் இப்படி தான் மியூசிக் போட போகிறேன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹைப் கொடுக்க தேவையில்லைன்ற. இங்கே பிரச்சனை என்னன்னா, இவர் போகிறது நல்லாவே இருந்தால் கூட இவங்க கொடுக்குற ஹைப் இருக்குல்ல 100க்கும் மேலே, விட்டா இளையராஜாவுக்கும் மேலேன்றானுங்க. பிரதீப்போட ஆக்டிங்கும் சாயோட இசையும் பக்கம் கிரிஞ்சு, பார்க்கவே சகிக்காத அளவுக்கு இந்த படம் வந்து சொதிப்பட்டிருக்குன்னு சொல்லணும். வந்து எவனோ ஒருத்தன் கூட அதில் கத்துறான் 2K கிட்ஸ்க்கான பூவனுக்காக. சீரியஸா பூவனுக்காக இந்த கல்ட் கிளாசிக் அது சரியா, அதெல்லாம் தொட்டவே கூடாது. எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, மஜா பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 வந்து நான் ஒரு 55 கொடுப்பேன். அதுவே